ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு கதைக்கப் போவது சங்கீதம் 118 அதிகாரம். சங்கீதம் 118 அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்று சொல்லும் பொழுது நாங்கள் கிருபையை பெற்றவர்கள். நாங்கள் முதலாவது கிருபையை பெறுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே, நாங்கள் பாவியாக நாங்கள் அழிந்து போக வேண்டிய நாங்கள் தேவனுடைய கிருபையினாலே இன்று நாங்கள் ஜீவிக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் இன்று வாழ்கிறோம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனின் பக்கத்தில் இருப்பாரே ஆனால் நான் ஏன் மனுஷனுக்கு பயப்பட வேண்டும் என்று. அது தேவனுடைய கிருபை. அதாவது எங்களுடைய சுவாசத்தையும் விட அருகிலே எங்களுடைய தேவன் இருக்கிறார். அவருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது. அதனால் நாங்கள் அவரை இறுக பற்றி கொள்வோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், கண்ணீர்களோடு நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்று உங்களுக்கு சொல்கிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுவாய். நாங்கள் கிருபையை நாங்கள் மறக்கும் பொழுது எங்களுக்குள் பயம் வருகிறது. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்? தேவனுடைய கிருபையை இறுக பற்றி கொள்வோம். தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.